லாஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம உடலில் இருக்கிற 5 விதமான பிராணன்கள், இதுக்கு பஞ்ச பிராணாஸ் அப்படின்னு பேர். இந்த பஞ்ச பிராணாஸோட பெயர்கள் என்னென்ன, அவை என்னென்ன விதமான வேலைகள் செய்து எங்கெல்லாம் நம்ம உடலில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்க்க போகிறோம். பஞ்ச பிராணாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த வாயுவை சுவாசிக்கிறோம் அப்படின்னா பிராணவாயு, ஆக்சிஜனை தான் சுவாசிக்கிறோம். நாம் வெளிவிடுற வாயு கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி சுவாசத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரே விதமான வாயுக்கள் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லாமல் இந்த கருணை உள்ள இயற்கை மொத்தம் 5 விதமான வாயுக்களை படைச்சி வச்சுருக்கு. அந்த 5 விதமான வாயுக்களில் முதல் வாயு என்ன அப்படின்னா பிராணவாயு. இந்த பிராணவாயு மேல் நோக்கி செல்லும் காற்றாக இருக்குது. நம்மளோட நெஞ்சு பகுதியிலிருந்து இந்த காற்று மேல் நோக்கி போகுது. இந்த இடத்துல நம்ம நிறைய சுவாசம் உள்வாங்கி நம்மளோட நுரையீரல் நல்லா விரிஞ்சு அதன் மூலமாக இது வென்டிலேட் ஆகுது. உள்ளுக்குள்ளே காற்று மறுபடியும் அது வெளியே தேவையில்லாத வாயுக்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வருது. இதுதான் பிராணவாயு. இதோட லொக்கேஷன் இந்த இடம். இதோட பணி என்ன? சுவாசித்தல், உடலை ஆக்சிஜனேற்றம் செய்தல், இன்னும் இது எப்பொழுதுமே சக்தியாக வச்சுக்கிறது. இதற்கு நேர் மாறாக இரண்டாவதாக ஒரு வாயு இருக்குது. அதுக்கு அபான வாயு அப்படின்னு பேர். இந்த அபான வாயுவோட ஒர்க் என்ன அப்படின்னா கீழ் நோக்கி செல்லும் காற்று. நம்மளோட அடிவயிறு, தொப்புளுக்கு அடிப்பிலிருந்து இந்த வாயுவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வாயு மூலமாக தான் மலம், சிறுநீர், அதற்கப்புறம் எல்லாம் உடல்ல இருந்து வெளியேறுதோ அனைத்து விதமான விஷயங்களையும் உந்தி தள்ளுற பணியை இந்த அபான வாயு செய்யுது. ஸோ மேலே பார்த்தாச்சு, கீழே பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட வயிறுல டைஜஷன், ஜீரணம் அப்படிங்கிறது சரியாக நடக்கிறதுக்கு ஒரு வாயு இருக்குது. அதுதான் சமான வாயு. இந்த சமான வாயு என்ன பண்ணும் கேட்டிங்க அப்படின்னா உடலில் நாம் எடுக்கிற சாப்பாடுகள் எல்லாத்தையுமே நல்லா சாப்பாடு எல்லாத்தையுமே செமிக்கிறதுக்கு இந்த சமான வாயு உதவி பண்ணுது. இதோட லொக்கேஷன், இது இருக்கிற இடம் என்ன அப்படின்னா நம்மளோட வயிற்று பகுதி. அதற்கு அடுத்ததான் இன்னும் மேல் நோக்கி பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளோட த்ரோட்டுக்கு மேலே, இந்த த்ரோட் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காற்று என்ன அப்படின்னா உதான வாயு அப்படின்னு பேர். இந்த வாயு தான் என்ன அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன், நம்ம பேசுகிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த உதான வாயு தான். தைராய்டு சுரப்பியை நல்ல விதத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த உதான வாயு. இது தலைக்கு மேல் நோக்கி போகிற ஒரு காற்று. மொத்தம் 4 விதமான வாயுக்களை நம்ம பார்த்துருக்கோம். 5ஆவதாக இருக்கக்கூடிய வாயு என்ன அப்படின்னா வியான வாயு அப்படின்னு பேர். இந்த வியான வாயுவோட வேலை என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விதமான உணவுகள் எடுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு விதமான உணவுகள்லையுமே பல விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த பல விதமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் அந்த செல்களில் செல்கள் கொண்டு சேர்க்குற ஒரு பணியை இந்த விரவு காற்று அப்படின்னு சொல்லப்படுற வியான காற்று செய்யுது. இந்த வியான வாயு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடல் முழுவதுமே சுற்றி இருக்குது. நம்ம உடலில் டாப் டு பாட்டம் எல்லா இடங்களையுமே இருக்கக்கூடிய காற்று இந்த வியான வாயு தான். இந்த பஞ்ச பிராணன்களுமே உடலில் நமக்கு சமசீராக இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் சுவாசிக்க முடியுது, சரியாக பேச முடியுது, கரெக்டாக டைஜஷன் நடக்குது, உடலில் இருக்கிற எல்லா விதமான வாயுக்கள் கழிவுகளுமே வெளியேறுது. உடலில் இருக்கிற எல்லா விதமான செல்களுக்குமே சரியான ஊட்டச்சத்து, காற்றோட்டம் அனைத்துமே போய் ரீச் ஆகுது. இந்த இயற்கை எவ்வளவு மகிமை வாய்ந்தது பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி நாம் பஞ்ச பிராணன்கள் என்ன, அது எந்தெந்த இடங்கள் லொக்கேஷன் ஆகிருக்கு, அதோட பணிகள் என்னங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.